அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் லைஃப் சேஞ்சிங் அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மிகச்சிறப்பான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மள நிறைய பேர் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறது இந்த விஷயம்தான். என்னோட வாழ்க்கை மாறாதா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துராதா, ஒரு அதிசயம் நடந்துராதா அப்படின்னு தான். கண்டிப்பாக இந்த அமல் அந்த ஏக்கத்தை பூர்த்தியாக்கி தரும். ஏன்னா அந்த அளவு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமலை தான் நான் சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நிறைய சகோதரிகள் கடனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் என்கிட்ட தனிப்பட்ட முறையிலையும் இதுக்கான அமல்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு அமல் இந்த அமல் போதும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் நீயத்து வைங்க. நீங்கள் நீயத்தை வச்சிங்க அப்படின்னாலே உங்களோட சூழ்நிலை அல்லாஹ் தஆலா அப்படியே புரட்டி போடுவான். நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்க்கை மாறும். ஏன்னா இதில் நம்ம எல்லாருமே தேடி திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய அமலாக இருக்கு. கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் முடிக்கணும். முதல்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமல்களை எல்லாம் நம்ம செய்யும்போது ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். கண்டிப்பாக நம்ம ஹலாலான முறைப்படி வாழறோமா, ஹலாலான உணவை சாப்பிட்றோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஐவேளை தொழுகையை கம்பல்சரி நம்ம தொழுகணும். இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தது அப்படின்னாலே மூணாவது நம்ம கேட்கக்கூடிய துஆவானது நமக்கு கபூலாகும். எனவே இதை நீங்கள் முதல்ல கவனிச்சிருங்க. அடுத்தது இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் தொழுகையை கட்டாயம் கடைபிடிச்சே ஆகணும். இப்போது இந்த அமல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூரா, ஒரு இஸ்திக்ஃபார், ஒரு துஆ. இப்போ இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு ஃபஜ்ருக்கு பிறகு சூரா யாசீனை நீங்கள் 3 தடவை ஓதுங்க. இல்லை 3 தடவை முடியலைன்னா பரவாயில்ல, ஒரே ஒரு தடவையாவது நீங்கள் ஓதிக்கோங்க. ஏன்னா இது அன்னன்னைக்கு நம்மளோட தேவைகளுக்கு போதுமானது. கண்டிப்பாக யாசீன் சூறாவை ஓதணும் அப்படின்னாலே அன்னைக்கு நமக்கு நிச்சயம் வெற்றி தான். கண்டிப்பாக இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது இஸ்திக்ஃபாரை ஒரு நாளைக்கு 2100 தடவை ஓதுறேன் அப்படின்னு நியத்தை வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. ஆனால் ஒரே வேலையில் ஓதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஓதிக்கலாம். எந்த இஸ்திக்ஃபார் வேணும்னாலும் ஓதிக்கலாம். நீங்கள் பிரித்து தாராளமாக ஓதிக்கலாம். 5 வேளை தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதலாம், அல்லது ஒரே இருப்பிலையும் ஓதலாம். உங்களுடைய இஷ்டம்தான். ஏன்னா இஸ்திக்ஃபாரை நம்ம ஒரு 1000க்கு மேலே ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னாலே சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கை அற்புதமாக மாறும். இது நிறைய பேர் சோதனை பண்ணி பார்த்த ஒரு விஷயம். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டம்பாங்க, ரொம்ப பிரச்சனை இருக்குது, ரொம்ப ஹாஜத்துக்கள் இருக்குது, ஆனால் எதுவுமே துஆக்கள் கபூலாக மாட்டேங்குது, நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையில் தான் இருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இஸ்திக்ஃபாரை 1000க்கு மேலே நீங்கள் ஓதுங்க அப்படின்னு. அப்போது 1000க்கு மேலே ஓதுறோம் அப்படின்னா கஷ்டங்கள் தீரும். செல்வம் தொடர்பான, பணம் தொடர்பான விஷயங்கள், பிரச்சனைகள் அங்கே இருக்காது. அடுத்தது 3வது, துஆ ஒப்புக்கொள்ளப்படும். நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நெருக்கடி அப்படிங்கிறது இஸ்திக்ஃபார் ஓதுறவங்களுக்கு இருக்கவே இருக்காது. மைண்ட் அளவில் அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. இஸ்திக்ஃபாரில் அவ்வளோ ஒரு மன அமைதி இருக்குது நமக்கு. அதனால் கண்டிப்பாக 2000க்கு மேலே நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கை மாறும். அதோட நிறைவேறாத தேவைகள் இருக்க, நடக்காத ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. இஸ்திக்ஃபார் இருக்கிற இடத்துல அல்லாஹ் ஹாஜத்துக்களை அப்பப்போ பூர்த்தி ஆக்கிக்கிட்டே இருப்பான். நீங்கள் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு அது கிடைச்சிரும். ஏன்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி வந்து இறங்கும். அதனால் கண்டிப்பாக இஸ்திக்ஃபாரை ஓதுங்க. இது நம்ம எல்லாருடைய பிரச்சனைக்கும் போதுமானது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே பூர்த்தி ஆக்கிற அமல் என்ன அப்படின்னா அது இஸ்திக்ஃபார் தான். கண்டிப்பாக 2100 தடவை நீங்கள் தினமும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 3வது அமல் என்ன அப்படின்னா ஒரு சிறந்த துஆ. எல்லா தேவைகளுக்கும் போதுமானது. எந்த தேவையை கேட்டாலும் இந்த துஆ ஓதி கேட்டால் நிச்சயம் ரப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆ. இதை காலையில் ஓதுனா மாலைக்குள்ள நினைக்கிற காரியத்தை ரப்பு நடத்தி தருவான். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ரப்பனா துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இந்த ஒரு அற்புதமான துஆ நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தும். ஏன்னா இது வேலை இல்லாததுக்கு ஓதலாம், திருமண பிரச்சனைக்கு ஓதலாம், பண பிரச்சனைக்கு ஓதலாம்,
நம்ம குடும்ப பிரச்சனைக்கு ஓதலாம். எந்த ஒரு தேவையா இருந்தாலும் இந்த ரப்பனா துவா ஓதும்போது அது கட்டாயம் நமக்கு கிடைக்கும். இந்த ரப்பனா துவாவையும் எண்ணிக்கை கணக்கில்லாம ஓதணும் அப்படின்னா நிச்சயம் நலவு நடக்கும். அதனால கண்டிப்பா நீங்க 2100 தடவை நீங்க பிரிச்சும் ஓதிக்கலாம். ஒரே இருப்பிலையும் நீங்க ஓதிக்கலாம். இந்த 3யும் நியத்து வைங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயத்த ரப்பு நடத்தி தருவான். வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, பணம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, பிரச்சனைன்னு சொல்ல மாட்டீங்க, ஹாஜத் கபூல் ஆகலைன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா 3மே சிறந்த அமல். தனித்தனியா செஞ்சாலே நமக்கு பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது 3யும் சேர்த்து செய்யும்போது சுப்ஹானல்லாஹ். அதுவும் நம்ம தொடர்படியா நம்ம செஞ்சுட்டு வந்தோம். ஒரு 10 நாள், ஒரு 11 நாள் இந்த மாரி நம்ம நிய்யத்த வச்சு நம்ம ஓதத் தொடங்கணும் அப்படின்னா, இன்னும் பவர்ஃபுல்லா நம்மளோட வாழ்க்கை மாறும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா நீங்க இந்த அமல முடிச்சுட்டு நீங்க பாருங்க. ஒரு 2, 3 நாள்லயே உங்களுக்கு நல்ல மாற்றத்த அல்லாஹ் தருவான். உங்களோட வாழ்க்கைய மாற்றத்த நீங்க கவனிக்கிற அளவுக்கு அல்லாஹ் மாற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நீங்க நம்புவீங்க. இந்த அமல நீங்களே மத்தவங்க கிட்டயும் சொல்ற அளவுக்கு தயாராயிடுவீங்க. ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு அமல். இந்த 3 அமல்லயும் யாருமே தோக்க முடியாது. எல்லாருக்கும் வெற்றி தான். எல்லாருக்கும் பதில் நிச்சயம். அதனால நம்பிக்கையோட ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் அல்லாஹ் தஆலா ஆசைப்பட்ட வாழ்க்கைய நம்ம எல்லோருமே ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கைய நம்ம எல்லோருக்குமே நசீபாக்கி கொடுக்கட்டும். ஆமீன். மேலும் எந்த அமல நீங்க செய்ய ஆரம்பிச்சாலும் சரி, கட்டாயம் உங்களுக்காக துஆ செய்யறதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்காக துஆ செய்யுங்க. நம்ம எந்த ஹாஜத்த ரப்புகிட்ட கேட்கிறோமோ, அந்த ஹாஜத்தோட நிறைய நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த ஹாஜத் உடையவங்களுக்கு நீ உதவி செய்ய யா அல்லாஹ்ன்னு கேட்டுட்டு நீங்க உங்களோட துஆவ கேட்டீங்கன்னா, இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா பலனளிக்கும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும், தமிழ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல எல்லா விதமான தேவைகளுக்கான தீர்வு இருக்கு. குர்ஆன் வழியில, திக்ரு வழியில, இன்னும் அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் வழியில. ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு கிதாப். கண்டிப்பா இது ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான். மேலும் நம்மகிட்ட வீட்டு தயாரிப்பான கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், கெமிக்கல் இல்லாத மூலிகை சீயக்காத்தூள், இன்னும் நலங்கு மாவும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் பாரம்பரியமான முறையில் நம்மளே வீட்டிலேயே கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகையும் கிடைக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அளவு பொருள் தான். ஏன்னா எல்லா தரப்பு மக்களுமே நம்மளோட ப்ராடக்டை பயன்படுத்தி பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா கெமிக்கலோடு இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத ஒரு பொருளை பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். எனவே இந்த ஹேர் ஆயில் மிக்ஸ் ஆகட்டும், இன்னும் நம்மளோட நலங்கு மாவு, நம்மளோட சீயக்காத்தூள் ஃபேஸ் பேக் ஆகட்டும், கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பளபளன்னு பேக்கிங் பண்ணினதுவே இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நாட்டு மருத்துவத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவில் கரெக்டான ரேஷியோவில் நம்ம தயாரிச்சிருக்கிறோம். இன்னும் நாட்டு மருந்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஒரு வீடியோவே போடலாம். அந்தளவு சிறந்த பொருள் இருக்குது. நம்மளோட அழகுக்காக இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்துக்காக இருந்தாலும் சரி. இந்த நாட்டு மருந்தில் இல்லாத தீர்வே கிடையாது. அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய மருந்து நாட்டு மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் அழகுக்கும் சரி, ஆரோக்கியத்துக்கும் சரி. கண்டிப்பாக நாட்டு மருந்துக்கு நீங்கள் மாறுங்க. இங்கிலீஷ் மெடிசனு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாமல் நாட்டு மருத்துவத்துக்கு நீங்கள் மாறினீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட நோயும் க்யூர் ஆகும், உங்களோட ஆரோக்கியமும் மேம்படும், அழகும் மேம்படும் கண்டிப்பாக. மேலும் நம்மக்கிட்ட தரமான நாட்டு மருந்து பொருட்கள் கிடைக்கும். அது அழகுக்காக இருந்தாலும் சரி, முடி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் கால் பண்ணி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி அல்சர் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வயிறு பிரச்சனை, கால் வலி, நடக்க முடியலை, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பிரச்சனையும் சொல்லி, நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி, இன்றைக்கி நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் தன்னோட உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் நம்மக்கிட்ட தீர்வு கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு க்யூராக இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறனால, நாட்டு மருந்து உங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் இருந்தாலும் சரி, நம்மளை இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த நோய்க்கு தகுந்த மருந்தை நம்ம கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.